வெல்கம் டு அவர் மகா பெரிவா களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நாம் மகா பெரிவா மகிமையில் மக்கள் சட்டத்தை மதித்து நடந்தவர் நம் மகா பெரியவா என்பதை தெரிந்து கொள்ளலாம். ஆயிரம் தானங்கள் செய்தாலும் எல்லாவற்றையும் விட மிக மிக உயர்வானது அன்னதானம்தான் என்கின்றன புராணங்கள். நம்முடைய தினசரி கடமைகளில் கூட யாருக்காவது அன்னமிடுவது அவசியம் என்றே முன்னோரும் சொல்லியிருக்கிறார்கள். உயர்வான அன்னதானத்தை செய்த புண்ணியம் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவும் பசியோடு யாரும் இருக்கக்கூடாது என்ற பரோபகார சிந்தனையாலும் பரமாச்சாரியார் ஏற்படுத்தியதுதான் பிடியரிசி திட்டம். இதன்படி ஒவ்வொரு ஊரிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்றாடம் சமையல் செய்ய துவங்கும் போது ஒரு பிடி அரிசியையும் ஒரு நயா பைசாவையும் ஒரு பானையில் போட வேண்டும். வாரத்தில் ஒரு நாள் சமூக சேவகர்கள் அதை சேகரித்து எடுத்து சென்று உணவாக சமைத்து பகவானுக்கு நைவேத்தியம் செய்துவிட்டு ஏழைகளுக்கு விநியோகம் செய்வார்கள். இப்படி ஊருக்கே அன்னம் கிடைக்க வேண்டும் என்று பிடியரிசி சேமிக்க சொன்ன ஆச்சாரியார் அரிசி கட்டுப்பாடு விதிக்கப்பட்ட சமயத்தில் செய்ததொரு விஷயம் எல்லோரையும் ஆச்சரியப்படுத்தியது. பல வருஷங்களுக்கு முன் தமிழ்நாட்டில் அரிசி தட்டுப்பாடு நிலவியிருந்த காலகட்டம் அது. அதனால் மாவட்ட எல்லையில் சுங்கச்சாவடி அமைத்து அரிசி கடத்தலை தடுக்க முயன்றது அரசு. எல்லையை கடந்து வேறு மாவட்டத்துக்குள் யாராவது சென்றால் அவர்கள் உடைமைகளை பரிசோதனை செய்த பின்னரே போவதற்கு அனுமதித்தார்கள். சுங்கச்சாவடி பணியாளர்கள் யாராவது சிறு மூட்டையில் அரிசி கொண்டு போனால் கூட அவர்களை தடுத்து திருப்பி அனுப்பிவிடுவார்கள். அல்லது அவர்கள் கொண்டு செல்லும் அரிசி மூட்டையை பறிமுதல் செய்து விடுவார்கள். பெருமளவில் இதை செய்தால் கடுமையான தண்டனையோ அபராதமோ விதிக்கப்பட்டது. எந்த வகையிலும் அரிசியை யாரும் கடத்திவிடக்கூடாது என்பதில் அதிக கவனமாக இருந்தார்கள் சுங்கச்சாவடி பணியாளர்கள். அந்த சமயத்தில் ஒரு நாள் மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்த கலவைக்கு யாத்திரை செல்ல தீர்மானம் செய்தார்கள். மகான் ஓர் இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு யாத்திரை செல்கிறார் என்றால் அவருக்கு முன் ஒரு ரிக்ஷா செல்லும். அதில் பெரியவாளின் அன்றாட ஆச்சார அனுஷ்டானங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இருக்கும். அவருடைய தண்ணீர் பாத்திரமான கடம், துவைத்த சுத்தமான வஸ்திரங்கள், இட்டுக்கொள்வதற்கான விபூதி, பக்தர்களுக்கு கொடுக்க குங்குமம், இப்படி எல்லாமும் அதில் இருக்கும். அதோடு ஒரு சின்ன முடிச்சு போன்ற மூட்டையில் கொஞ்சம் நெற்பொரியும் இருக்கும். காரணம், அப்போதெல்லாம் பெரியவா ஆகாரம் பெரும்பாலான சமயங்களில் கொஞ்சம் அரிசி பொரியை தயிரில் ஊற வைத்து எடுத்துக்கொள்வதாகவே இருந்தது. அப்போது கலவிக்கு செல்வதானால் காஞ்சிபுரம், வேலூர் வழியாக மாவட்ட எல்லையை கடந்து செல்ல வேண்டும். அங்கே ஒரு சுங்கச்சாவடி இருந்தது. வழக்கம்போல் பெரியவாளுக்கு முன் செல்லும் ரிக்ஷா சுங்கச்சாவடியை நெருங்கியது. மகானின் யாத்திரை என்பதால் சுங்கச்சாவடி பணியாளர்கள் எல்லோரும் மரியாதையாக நின்றார்கள். யாரும் எந்த தடுப்பும் செய்யவில்லை. ஆனால் ரிக்ஷா சுங்கச்சாவடி எல்லையை கடப்பதற்கு முன் தனக்கே உரிய வேக நடையில் வந்த மகான் ரிக்ஷாவை தடுப்பு வேலியருகே நிறுத்தச் சொன்னார். எல்லோரும் என்னவோ ஏதோ என்று பரபரக்க அமைதியான சுங்கப் பணியாளர்களை சைகை காட்டி அருகே அழைத்தார் மகான். சாமான்களை எல்லாம் நன்றாக பரிசோதனை செய்து கொள்ளுங்கள். இதோ இந்த மூட்டையில் பொறி இருக்கிறது. மக்களுக்காக சர்க்கார் போட்டிருக்கிற சட்டப்படி அரிசி கொண்டு போகக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் பொறி கொண்டு போகலாமா கூடாதான்னு தெரியலை. ஏனென்றால் இதுவும் அரிசி போலவே நெல் சம்பந்தப்பட்டதுதான். நெல் பொறி கொண்டு போகக்கூடாது என்ற விதிமுறை இருந்தால் இந்த மூட்டையை இங்கேயே போட்டுடுறேன். சட்டத்துக்கு நானும் உட்பட்டவன்தான். எனக்குன்னு எந்த விதிவிலக்கும் கிடையாது என்று உறுதியான குரலில் மகான் சொல்ல அப்படியே பிரமித்து போய் நின்றார்கள் சுங்கச்சாவடி அதிகாரிகள். கொஞ்சம் அதிகார பதவி இருந்துவிட்டாலே அதை துஷ்பிரயோகம் செய்பவர்கள் இருக்க அந்த ஆண்டவனுக்கே சமமான மகான் தானும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டவன்தான் என்று அடக்கத்தோடு சொல்லிக் கொண்டதை பார்த்து மெய்சிலிர்த்து நின்றார்கள் எல்லோரும். சுவாமி, மூட்டை கணக்கில் அரிசி கடத்துகிறார்கள்.
அதை தடுப்பதற்காகத்தான் சுங்கச்சாவடி. பொறி எடுத்துக்கொண்டு போக தடை விதிக்கப்படவில்லை. நீங்கள் தாராளமாக கொண்டு செல்லலாம். பெரியவா ரிக்ஷாவுக்கு சோதனை கிடையாது என்று பவ்யமாக சொன்னார்கள் சுங்கச்சாவடி பணியாளர்கள். அதன் பின்னரே ரிக்ஷாவை நகர்த்தச் சொல்லி யாத்திரையை தொடர்ந்தார் பெரியவா. சங்கரனுக்கு சமமான மகா பெரியவரே சட்டத்துக்கு உட்பட்டு இப்படி நடந்து கொண்டதை சொல்லி சொல்லி மெய்சிலிர்த்து போனார்கள் எல்லோரும். ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர, ஹரஹர சங்கர ஜெய் ஜெயசங்கர. மகா பெரியவா சரணம். இதுபோல் மகா பெரியவா மகிமைகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. அப்போ நம்ம போடக்கூடிய மகா பெரியவா மகிமைகள் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்களும் உடனடியாக கேட்கலாம். நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள், மகா பெரியவா மகிமை, தெய்வத்தின் குரல் பகுதிகள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க. தேங்க்யூ.